ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து சுலோச்சனா அம்மா பேசுகிறேன். இப்போது இறை நாமத்தை தவறாக கூறினாலும் தூய பக்தியோடு உச்சரித்ததால் அதனை ஏற்றுக்கொண்ட பெருமாளை பற்றி தான் கூறப்போகிறேன். சமஸ்கிருதம் அறியாத பக்தர் ஒருவர் பத்மநாப சுவாமி மீது கொண்ட பக்தியால் தினமும் 108 முறை அவரை பத்மநாபோ மரப்பிரபு என்று ஜபித்து வந்தார். உண்மையில் பத்மநாப அமரப்பிரபு என்றுதான் அரை பதம் பிரித்து சொல்ல வேண்டும். அமரர்களின் தலைவன் என்பதுதான் இதன் பொருளாகும். பத்மநாப மரப்பிரபு என்று மரங்களுக்கெல்லாம் தலைவன் என்ற அர்த்தம் கொண்டு அவர் தினமும் ஆற்றங்கரையில் இருந்த அரச மரத்தை சுற்றி வந்தார். அப்போது அங்கு இருந்த ஒரு பண்டிதர் ஒருவர் பத்மநாப அமரப்பிரபு என்று சொல்லாமல் பத்மநாப மரப்பிரபு என்று சொல்லி சுற்றி கொண்டு இருக்கிறாரே என்பதை உணர்ந்து அவரை கூப்பிட்டு, நீங்கள் சொல்வது தவறு, உண்மையில் பத்மநாபோ அமரப்பிரபு என்றுதான் சொல்ல வேண்டும் என்று விளக்கம் அளித்தார். அப்போது அந்த பாமரர், இது நாள் வரையில் நாம் தவறாக உச்சரித்து விட்டோமே என்று வருந்தி தன் வீட்டு வாசலிலேயே அன்று முதல் பத்மநாப அமரப்பிரபு என்று சொல்லி வணங்கி வந்தார். அன்று இரவு பண்டிதரின் கனவில் வந்த பெருமாள் வனானி விஷ்ணு, அதாவது காட்டில் உள்ள மரங்கள் அனைத்தும் விஷ்ணுவின் வடிவமே என்று பராசரர் சொன்னதை நீ அறியவில்லையா? பத்மநாப மரப்பிரபு என்று மரங்களுக்கெல்லாம் தலைவன் என்று நினைத்து அரச மரத்தை சுற்றி வந்த அந்த பாமரரின் பக்தியை நீ உணரவில்லையா என்று பண்டிதர் மீது பெருமாள் கோபம் கொண்டார். நாம் தவறாக இறை நாமத்தை கூறினாலும் தூய பக்தியோடு கூறினால் அதனை குழந்தையின் மழலை கேட்டு மகிழும் தாய்போல் இறைவன் நமது பக்தியை ஏற்றுக்கொள்வார் என்று பண்டிதர் உணர்ந்து கொண்டார். அதனால் நமக்கு தெரியவில்லையே என்று இறைநாமத்தை சொல்லாமல் இருப்பதை விட இறைநாமத்தை சிறிது தவறு இருந்தாலும் சொல்லி வணங்குவது நல்லது. இறைநாமத்தை சொல்லியே வணங்க வேண்டும். அப்படி வணங்கும்போது இறைவன் நாம் தூய பக்தியோடு வணங்கினால் நம்முடைய தவறையும் அவர் மன்னித்து கொண்டு நம்மளுக்கு அருளாட்சி செய்வார். அதனால் உண்மையான பக்தி தான் இங்கு உணர்த்தப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.